வராதா? வரும். அப்படி கோபம் வருகிற பொழுது என்ன செய்வீர்கள்? கோபம் வருகிற பொழுது தண்ணீர் குடிப்பேன். கோபம் வந்தால், அதிக கோபம் வந்தால் என்ன செய்வீர்கள்? குளிர்ந்த நீரில் சென்று சற்று நேரம் குளிப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் முறையாக கோபப்பட்ட பொழுது தண்ணீர் குடிப்பேன் என்ற அவரை 18 வயதில் சந்தித்தேன். எப்படி இப்படி பழகிக் கொண்டீர்கள் என்ற பொழுது அவர் சொன்னார், கோபம் என்பது ஒரு வகையான கெமிக்கல் என்று அவர் தன்னை விளக்கங்களை கொடுத்தார். நான் சொன்னேன், கோபம் என்றால் நமக்கு யார் மீதாவது வரும். யாராவது நாம் விரும்பாததை செய்கிற பொழுது அவர்கள் மீது கோபம் வரும், அப்படித்தானே? ஆகவே நீங்கள் அவர்களை என்ன செய்வீர்கள்? அவர் அழகாய் சொன்னார், பிறர் அவர்கள் பார்வையில் காரியங்களை செய்கிறார்கள், நாம் நமது பார்வையில் விருப்பங்களை தெரிவிக்கிறோம். அவர்கள் செயல் நம் விருப்பத்திற்கு மாறாக இருக்கிற பொழுது நமக்கு கோபம் வருகிறது. ஆகவே அவர்கள் வாழ்க்கையை என்ன கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்தால் நம்முடைய கோபம் வேறு பரிமாணத்தை எடுத்துவிடும். கோபமற்ற ஒரு தன்மையை நோக்கி நகர்ந்து விட முடியும் என்று விளக்கம் சொன்னார். பெரும்பாலும் இந்த உள்ளிருப்பின் நாட்களில் சமூக கோபம் ஒருபுறம் இருக்கட்டும், நீதி குறித்த கோபம் ஒருபுறம் இருக்கட்டும், குடும்பங்களில் உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற கோபங்கள் பெரும்பாலும் எதை மையமாக கொண்டிருக்கின்றன? நான் விரும்புவது போல் என் பிள்ளைகள் செயல்படுவதில்லை, என் பேச்சை யாரும் இங்கே கேட்பதில்லை, உடனே எனக்கு கோபம் வந்து விடுகிறது. அவர்களோடு நான் சண்டையிடுகிறேன், பகைமை பாராட்டுகிறேன், வார்த்தைகள் தடிக்கின்றன, அங்கே வாதங்கள் பெருக்கின்றன. கோபம், அதனால் ஏற்படுகின்ற பகை, அதை பழியாய் தீர்த்தல் என்பதுதான் பெரும்பாலும் நாம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு முறை. ஆனால் கோபத்திற்கு காரணம் என்ன என்பதை உற்று நோக்குகிற பொழுது அங்கே ஒரு காரியத்தை பலருடைய பார்வையில் பார்ப்பதற்கு நாம் தவறுகிறோம் என்பது ஒரு காரணமாய் இருக்கிறது. இந்த உள்ளிருப்பின் நாட்களில் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அடிக்கடி சண்டை. அந்த தாய்க்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த குழந்தை தான். 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற குழந்தை, தேர்வு இல்லை, எப்போது தேர்வு என்று தெரியவில்லை. இந்த தாய்க்கு ஒரு பயம். இந்த இடைப்பட்ட நாட்களில் கொஞ்ச நேரமாவது புத்தகத்தை எடுத்து படி, ஒருவேளை நீ அதோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் இத்தனை ஆண்டுகள் பட்ட கஷ்டம் வீணாய் போய்விடும் என்று அந்த தாய் ஒரு கோணத்தில் இருந்து சொல்ல, இந்த குழந்தையோ எப்போது தேர்வென்றே எனக்கு தெரியாதம்மா, நான் அவ்வப்போது படிக்கிறேன், இது போதுமம்மா என்று சொல்ல, இருவருக்கும் இடையிலே வாக்குவாதங்கள். இந்த தாய்க்கு அந்த குழந்தையின் மீது அளவுக்கு அதிகமான கோபம் வருகிறது. இந்த தாயின் பார்வை ஒன்று, அந்த குழந்தையின் பார்வை வேறொன்று. இந்த தாய் தன் நிலையிலிருந்தே பேசிக் கொண்டிருப்பதால் அங்கே வாக்குவாதமும் சண்டையும் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை இன்னும் ஆழமாய் எப்படி புரிந்து கொள்வது என்று நினைக்கின்ற பொழுது, என்னுடைய அந்த 18 வயது நண்பர் அப்போது எனக்கு கொடுத்த புத்தகம் பச்சை வயல் மனது என்கின்ற பாலகுமாரன் அவர்களுடைய புத்தகம். அது ஒரு 3 பெண்களை பற்றிய கதை. அந்த 3 பெண்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றிய கதை. சரசு என்பவர் மூத்தவர். அவருக்கு 10 வயதில் ஒரு பையன் ரமேஷ் என்பவன் இருக்கிறான். இரண்டாவது கல்பனா சுதா என்பவர் இரண்டாமவர். அவர் பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். கல்பனா என்பவருக்கு 28 வயது, இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவருக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற நேரத்தில் தான் இந்த கதை நமக்கு ஆரம்பமாகிறது. இது அவர்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தாங்களே வளர்ந்து தாங்களே முன்னேறி கொண்டிருக்கின்ற 6 ஆண்டுகளாய் வீட்டிலே பணத்திற்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வசதி குறைவின்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். என்ன, மூத்தவள் விதவை, இரண்டாமவள் காதலில் தோற்றவள், மூணாமவள் கன்னி பருவம் கடந்தும் கல்யாண சிந்தனையே இல்லாத பெண். இப்படிப்பட்ட மூவருக்கு ஒரு முன்கதை சுருக்கம் சொல்லுகின்றார். சரஸ்வதி என்பவர் விதவையானதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது அங்கே இந்த கல்பனாவினுடைய வார்த்தைகளில் சொல்லுகிறார், அவர் வெறுமனே செத்து போகவில்லை, 3 பேரையும் வேக வைத்துட்டு அல்லவா போனார். எப்பா, நீ எத்தனை அடி எத்தனை உதை வாங்கி இருக்க, நாள் தவறாம குடிச்சிட்டு கலாட்டா எக்காலம். நிஜமாவே சொல்றேன், அந்த நேரம் எனக்கும் குடிக்கணும்னு தோணுது. குடிச்சிட்டு விறகு கட்டையால எதிர்பட்டவன் மண்டையிலே போடணும்னு தோணும்.
அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே, அவர் கோமாவுல செத்ததுக்கு காரணமே அந்த பாவிதான். சனி செத்து போச்சு, நிம்மதியா இருக்கும். என்ன பயங்கரம்! எத்தனை விதமான பயமுறுத்தல்கள்! கோழைகள், பொட்டச்சிக்கிட்ட மட்டும் வீரங்காட்டுற கோழைகள், ஆவேசத்தோடு பேசுகிற கல்பனா. எனவே சரஸ்வதி சொல்லுகிறாள், நீ கவிதை எழுதுகிறவள், சும்மா இரு. சுகமாய் கவிதை பாட நான் வரவில்லை, சுகத்துக்காக கவிதை எழுதவில்லை, துபு துபுன்னு ஊரை எரிய வைக்க எழுதுகிறேன், என் வயிறு எரிகிறது எழுதுகிறேன். ஒரு கோபம். அதற்கு சரசுவின் வாழ்க்கை மட்டும் காரணம் அல்ல, சுதாவினுடைய வாழ்க்கை. 6 வருடங்களுக்கு முன்பு கலைந்த கனவு அது. பேங்கில் வேலை செய்தவன் பழக்கமாகி, பழக்கம் சேகமாகி, சிநேகம் காதலாகி, கைகோர்த்து ஊர் முழுவதும் சுற்றி கேட்டவர்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் என்று இருவருமே பதில் சொல்லி வலம் வருகையில் சட்டென்று ஒரு நாளில் முறிந்து போயிற்று. தைரியமின்மையோ, வெறும் தந்திரமோ, உறவு தலைக்கேற்றிய மந்திரமோ, முறைப்பெண்ணை 30 சரவன் நகையோடு காதலித்தவன் திருமணம் செய்து கொண்டு விட்டான். மன்னித்து விடு என்று கடிதம் எழுதினான், மனசை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் எழுதினான். சுதா 4 நாள் கட்டிலில் படுத்து புலம்பினாள். காதலில் தோற்று போனதும், நம்பிக்கைக்குரியவன் கைவிட்டதும், குடும்பத்திற்கு தன்னால் அவமானம் நேர்ந்து விட்டதே என்று புலம்பி தீர்த்தாள். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வளர்ந்த கல்பனா திருமணமே வேண்டாம் என்று நிற்கிறார். அவருக்கு கவிதை எழுதுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தன்னுடைய கல்லூரியிலே, மேடையிலே. அப்போது அவர் அம்பையை தேர்ந்தெடுத்து ஒரு கவிதை எழுதுகின்றார். காரணம், இந்த அம்பையினுடைய வாழ்வு என்பது சாதாரண வாழ்வல்ல. அவர் இந்த அம்பை எளிதாக சொல்லப்படுகிறது. பீஸ்மர் என்பவர் அம்பையை அவளுடைய சுயம்வரத்தின் பொழுது சால்வன் என்பவன் திருமணம் செய்து கொள்வதற்காக இருக்கிறான். ஆனால் இவர் அவளுடைய 2 சகோதரிகளோடு 3 பேருமாக சண்டையிட்டு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். அப்போது சால்வன் சண்டையிட்டு பார்க்கிறான் இவருக்கு முன்னால், ஆனால் தோற்று போகிறான். ஆகவே அவர் மூவரையும் அழைத்து சொல்லுகிறார். அம்பை பீஷ்மரோடு வாதிடுகிறாள், நான் இன்னொருவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு நல்லவர், என்னை எப்படி அழைத்து கொண்டு போக முடியும் என்று. ஆகவே பீஷ்மர் அவரை திரும்ப அனுப்பி விடுகிறார். 2 சகோதரிகளும் அங்கேயே இருந்து விடுகிறார்கள். இந்த அம்பை திரும்ப வந்த பிறகு சால்வன் சொல்லுகிறான், நான் சண்டையில் தோற்றுவிட்டேன், ஆகவே இனி உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சரியல்ல என்று. இப்போது இந்த அம்பை மீண்டும் பீஷ்மரிடம் போகிறாள். என் வாழ்க்கை நன்றாய் சென்று கொண்டிருந்தது, நீங்கள் இடையில் புகுந்து வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்கள், எனவே நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் பீஷ்மர் திருமணம் செய்து கொள்ள முடியாது, அவர் பிரம்மச்சாரிய விரதம் மேற்கொண்டவர், இது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இப்போது இந்த அம்பைக்கு பீஷ்மர் மீது அதிகமாக கோபம் வருகிறது. நான் என் வாழ்க்கையின் லட்சியமாகவே உன்னை கொல்வதைத்தான் தேர்ந்தெடுப்பேன், என் வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டாயே, அலக்களித்து விட்டாயே, கலைத்து விட்டாயே என்று பீஷ்மர் மீது கோபம் கொள்கிறார். மகாபாரத போரின் இறுதியிலே இந்த கதை இன்னும் அதிகம் விளக்கப்படும். இந்த பகுதியை மட்டும் இந்த கல்பனா எடுத்துக்கொண்டு இந்த அம்பையை முன்னிறுத்தி அழகாய் கவிதை எழுதுகிறார். அப்போது இவளுடைய சகோதரிகள் கேட்கிறார்கள், நீ ஏன் அம்பையை தேர்ந்தெடுத்தாய் என்று. இவர் சொல்லுகிறார், நான் ஏதோ அம்பையை தேர்ந்தெடுக்கவில்லை, யார் யாரோ என்னை மிதித்து போட்டிருக்கிறார்கள், நம்மை அனாவசியமாக அலக்களித்திருக்கிறார்கள், வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் அத்தனையும் நாம் சமாளித்தோம், அம்பை மாதிரி எதிர்த்து சண்டை போட்டு ஜெயித்தோம். எனக்கு அம்பையோட கோபம் ரொம்ப பிடிக்கும், தலைவிதியேன்னு உட்காராத பெண் அவள். இதுதான் இந்த கல்பனாவை பற்றிய நிகழ்வு. இப்போது இந்த சகோதரிகள் கல்பனாவிடம் குறைபட்டுக் கொள்ளுகிறார்கள். எங்கள் வாழ்வு கெட்டு போனதற்காகவா அத்தனை ஆண்களும் மோசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நாங்கள் தானா உன்னுடைய வாழ்வை கெடுத்து விட்டோம், நீ நிச்சயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுவே எங்களுக்கு நிம்மதி என்று 2 சகோதரிகளும் அவளை நச்சரிக்க, ஒரு வழியாக அவள் வேறு வழி இல்லாமல் திருமணத்திற்கு ஒத்துக்கிறாள். ஆனால் நான் ஒரு இன்டர்வியூ வைத்துத்தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறாள். இன்டர்வியூ வைக்க வேண்டும். ஆகவே சென்னையில் வேலைக்கு போகும் 28 வயது பெண்ணுக்கு மணமகன் தேவை, வரதட்சணை இல்லை, ஜாதி முக்கியமில்லை, மனைவி இழந்தவர், விவாகரத்து செய்தவர் கூட விண்ணப்பிக்கலாம், பழைய வாழ்க்கையை மறக்கும் பெருந்தன்மையுள்ளவராக இருக்க வேண்டும், பெண் வீட்டாரோடு மாப்பிள்ளையாய் இருத்தல் அவசியம். இந்த விண்ணப்பத்தோடு ஞாயிறு பேப்பரில் விளம்பரம் வந்தது. பொடி எழுத்தில் வலது மூலையில் 1531 என்ற போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் வெளியாயிற்று. இவர்கள் விலாசத்தை கொடுக்காமல் வெறும் போஸ்ட் பாக்ஸ் நம்பரை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆட்கள் வந்த பிறகு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று
மொத்தம் 7 விண்ணப்பங்கள் வருகின்றன. அதிலே 3 விண்ணப்பங்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து வீட்டு விலாசத்தை கொடுக்கிறார்கள். அதை முதலாவதவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் பழையதையே நோண்டி கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார். ஆகவே அது மனக்கசப்பில் முடிகிறது. சகோதரிகள் இருவரும் இந்த கல்பனாவிடம் இது வேண்டாமே என்று சொல்லுகிறார்கள். அடுத்தவர் ஜாதகம் பார்ப்பவராக இருக்கிறார். இவர்களோடு பேசியதின் இறுதியிலே ஏறக்குறைய எழுந்து போடா என்று சொல்லுகிற அளவிற்கு சண்டையாகி விடுகிறது. இப்போது எல்லோருடைய மனதிலும் ஒரு வலி, ஒரு வேதனை. ஏன் இப்படி இந்த கல்பனா இவ்வளவு கோபத்தோடு பிடிவாதமாக இருக்கிறாள்? எல்லோரையும் போல நீ இரேன், இதை விட்டு விடுவோமே என்று அந்த நேரத்தில் தான் வாசற்படி கதவு தட்டும் சத்தம் கேட்டு மூவரும் விழுக்கென்று எழுந்தனர். ஒரு 10 வயது பெண் குழந்தை உள்ளே நுழைந்தது. மே ஐ கம் இன் கீச்சு குரலில் கேட்டது. சுதா வரவேற்றாள், விவரம் கேட்டாள். அப்பா, இந்த வீடுதான்பா. வெளியே ஓடிற்று. அங்கே முதிர் இளைஞன், மெல்ல காதோரம் நரைக்க துவங்கி விட்ட வாலிபன், ஷூலே சவிழ்த்து சாக்ஸோடு உள்ளே நுழைந்தான். கால் விளிம்பில் நின்று வணக்கம் சொன்னான். என் பெயர் பத்மநாபன். இது என் மகள் செல்வி. திருமதி சரஸ்வதி என்பவர் கடிதம் பார்த்து இங்கு வந்திருக்கிறேன். கனத்த குரலில் ஆங்கிலம் பேசினான். வீட்டுக்குள் அவனை வரவேற்கிறார்கள். அதற்கடுத்து இந்த பெண் குழந்தையை வெளியே அனுப்பிவிட்டு அவன் தன்னுடைய கடந்த காலத்தை கேட்டதற்காக சொல்லுகிறான். இதோ தன்னுடைய மனைவி திருமணமாகி 10 வருடங்கள் தாண்டிற்று. அவள் தன்னுடைய முந்திய கணவனோடு காதல் வயப்பட்டு ஓடி போய்விட்டாள் என்கின்ற விவரத்தை சொல்லுகிறான். அப்போது இவனோடு நன்றாக பேசிவிட்ட காரணத்தினால் மூவருக்கும் மனது கஷ்டமாகி விடுகிறது. இப்போதுதான் நமக்கு வருகிறோம். கோபம் என்கின்ற அந்த தலைப்பிற்கு கடைசி 4 பக்கங்கள் மிக அருமையாக பாலகுமாரன் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். இந்த சகோதரிகள் கல்பனாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்கள் எல்லோரும் மோசம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே கல்பனா, உலகத்திலே மோசமான பெண்களும் இருக்கிறார்கள், தெரிஞ்சுக்கோ என்று சொல்கிறார்கள். அப்போது பத்மநாபன், இல்லைங்க, யாரும் உலகத்துல மோசம் இல்லை. இது சரியோ தப்போ, மரபோ மரபில்லையோ, வேறு விஷயத்தை கவனிக்கணும். அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு சின்சியாரிட்டி இருக்கு இல்லைங்களா? அந்த சின்சியாரிட்டி தான் நான் பேசுறது தப்புங்களா? சோ நான் கொஞ்சம் மாறுதலா ஒரு சிரமப்பட்ட பெண்ணை எடுத்துக்கிட்டா என்னன்னு நினைச்சேன். மார்வலஸ், கல்பனா வியந்தாள். எங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் தெளிவா தீர்க்கமா பேசுறீங்களே, பதட்டம் இல்லாம பேசுறீங்களே என்று சரசு அவனை பாராட்டினாள். அனுபவம் தாங்க, என் வேதனையான அனுபவம் என்னை நிறைய மாத்தி விட்டது, யோசிக்க வைத்தது என்று பத்மநாபன் சொன்னான். கல்பனா எழுந்தாள். உள்ளே சமையலறைக்குள் சென்று முகத்தை கழுவி விட்டு நான் தான் பெண், ஆனால் நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக இவ்வாறு பேச வேண்டியதாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாள். அவன் சொன்னான், பொய் சொல்லியிருக்க வேண்டாமே, மறுபடி மன்னிப்பு கேட்கிறோம். கல்பனா இம்முறை கைகூப்பினாள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏற்கனவே நாங்க ரொம்ப அடிபட்டு நொந்து போய் இருக்கிறோம். ஆகவே மீண்டும் அது நடந்துடக்கூடாது என்பதற்காக செய்தோம் என்று. இப்போதுதான் மீண்டும் அவர்களுடைய தொடக்க கவிதை அம்பையை பற்றி வருகிறது. ஓ, நீங்கள் கவிதையை வாசித்தவர்கள் அல்லவா? இந்த கவிதையை பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்லலாமா என்று கேட்கிறான் பத்மநாபன். சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். முதல் விஷயம், அது கவிதையே இல்லை. கவிதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியல, இருங்க முடிச்சிடுறேன். இரண்டாவது, அம்பை மாதிரி ஆண் வேஷம் போட சொல்லி, ரிவெஞ்ச் எடுக்க சொல்லி இன்றைய பெண்ணை கூப்பிடுகிறீர்கள். ஏன் உங்க சிஸ்டர் போய் அந்த பழைய ஆளை வெட்டல? இல்ல நீங்க ஏன் அவங்களுக்கு பதிலா போய் வெட்டிடக்கூடாது? பீஷ்மர் பண்ணது ஒரு ஸ்லிப். அவருடைய எண்ணம் அம்பையை தெருவில் விடுவது இல்லை, விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது. விசித்திர வீரியனை மாட்டேன்னு மறுத்தது அம்பை. அவளை மறுபடி சால்வன் கிட்ட அனுப்புற பெருந்தன்மை பீஷ்மர் கிட்ட இருந்தது. அனுப்ப அவசியம் இல்லை, ஆனாலும் அனுப்பினார். சால்வன் மறுத்தது அம்பையின் தலைவிதி. சால்வன் அம்பையுடைய காதலை விட தன் கௌரவம் முக்கியம்னுட்டான். அம்பை சால்வனை வெட்டி இருக்கலாமே, ஏங்க பீஷ்மர் கிட்ட போயிச்சு? அவர் பிரம்மச்சாரியம் ஊரறிந்த விஷயம். ஒரு நல்ல காரியத்திற்காக அவர் பிரம்மச்சாரியம் விரதம் எடுத்திருக்கிறார். உண்மையான காதல் கௌரவம் பார்க்காது, கன்னியா கற்பிழந்தவளான்னு பார்க்காது, உடம்பா லவ் பண்ணுது மனசுங்க. தன்னை வேணும்னு கடைசி வரை நின்ன அம்பையை ஏன் மறுதளிக்கணும் சால்வன்? தன்னுடைய லவ்ல குறைய வச்சுக்கிட்டு ஊரை எரிக்கிறது வெறும் வெத்து கோபம். நான் பேசுறது சரியா? சுதா படபடவென்று கைத்தட்டினாள். அட, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னே தெரியல எங்களுக்கு. என்ன கல்பனா?
எங்க வருத்தம் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க உங்களை கிளீன் ஸ்லேட்டுன்னு சொல்றீங்க. கொஞ்சம் கர்வமாவே சொன்னீங்க. அக்காவுக்காகத்தான் இந்த பொய் அப்படின்னு சொன்னீங்க. ஏங்க பொய்? ஒரு பொய் இன்னும் பல பொய்களை பெற்றெடுக்காதா? உண்மையா இருக்கின்ற நேர்மையா இருக்கின்ற தன்மை ஏன் உங்களுக்கு வரவில்லை? சரசு இப்போது கைகூப்பினாள். அவ எங்க நல்லதுக்காகத்தாங்க சொன்னா. தப்புதான், மன்னிக்கணும். சேச்சே, பெரிய வார்த்தை சொல்லாதீங்க தாயே. அவங்க கோபம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க சூழ்நிலை புரியுது. எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டுவிடக் கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இவங்க பேர் என்ன? சுதாவா? அவர்களை கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன். உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன். என் பெண்ணும் என் கூட வரும். யோசனை செய்து சொல்லுங்க. காஃபி நீங்க போட்டீங்களா கல்பனா? நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். கல்பனா உள்ளே துவண்டாள். மெல்ல சரிந்து உட்கார்ந்து முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டாள். மிஸ் கல்பனா, ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா? இவங்க வாழ்க்கையில தான் நீங்க இத்தனை சிரமப்பட்டீங்க. உங்க மேலேயே பழி போட்டுக்கிட்டீங்க. உங்க சிஸ்டர் கல்யாணம் உங்களுக்கு வருத்தம் இல்லையே? மறுபடி கேட்டான். இல்லை, கல்பனா மெல்ல பதில் சொன்னாள். வெரி குட் சரஸ்வதி அம்மா, உங்க சிஸ்டர் சுதாவுக்கு என்னை பிடித்திருந்தா நான் கல்யாணத்திற்கு தயார். என் வாழ்க்கையை நான் சொன்னதாலேயே அவங்க பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சார், ஒரே ஒரு கேள்வி. சுதா முன் வந்தாள். கேளுங்க சுதா. இதோ நீங்கள் இவ்வளவு சாமர்த்தியமாக இருக்கிறீர்கள். என் வாழ்க்கை பாதிப்படைந்ததால் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் என் குழந்தைக்கு நல்ல தாயாய் இருப்பீர்கள். நிச்சயம் நீங்கள் என் குடும்பத்திற்கு ஏற்ற மனைவியாக இருப்பீர்கள். இப்போது சரஸ்வதி வியந்தாள். இப்படி அழகாய் பேசுகிற ஒருவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒருத்தி போனாளே என்று. நான் வர்றேங்க, செல்வி கிளம்பு, வணக்கம் சொல்லு. அந்த பெண் குழந்தையை கல்பனா எதிரே நின்று வணக்கம் சொன்னது. போய்விடு, வர்றேன் என்றது. கல்பனா அதை வருடி கொடுத்தாள். சுதா, வேணா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் குழந்தையை விட்டுட்டு வாயே. சரசு மெல்ல சொல்ல சுதா செம்மையானாள். உள்ளே ஓடி போய் தன் தலையை வாரிக்கொண்டு குழந்தையின் கையை கோர்த்து கொண்டாள். நீண்ட நாட்கள் கழித்து தளர தளர வெட்கத்துடன் நடக்கும் தங்கையை பார்க்கையில் சரசுவுக்கு சந்தோஷமாக இருந்தது. கதவை தாளிட்டு உள்ளே வந்து நொறுங்கி கிடக்கும் கல்பனாவை இழுத்து அணைத்து கொண்டாள். ஏண்டி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அவள் அருமையாய் ஒரு கவிதை சொல்லுகிறாள். பிறப்பில் வருவது யாதன கேட்டேன், பிறந்து வாரென்று இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதன கேட்டேன், இறந்து வாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதன கேட்டேன், மணந்து வாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். உன்னதாடி இந்த கவிதை? இல்லக்கா, வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சனோடது. நல்லதும் கெட்டதும் நேரே பார்த்தவனுடையது. மனசும் உடம்பு ரொம்ப சிரமப்பட்டவனுடைய கவிதை இது. என்னால இப்போதைக்கு கவிதை எழுத முடியாது. கவிதைங்கிறது ஒரு நல்ல அனுபவம். எல்லா நல்ல அனுபவமும் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் கவிதைதான். நல்ல கவிதைக்கு ஒருவர் காத்திருக்க வேண்டும். நல்ல அனுபவத்திற்கு ஒருவர் காத்திருக்க வேண்டும். என்னடி என்னென்னவோ பேசுற? இல்லக்கா, இப்பத்தான் சரியாய் பேசுகிறேன். ஆம், அனுபவித்தே அறிதல். அருமையான ஒரு நிகழ்வு இங்கே சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றோம். சுற்றி இருப்பவர்களை நெருக்கமாக பார்க்கின்றோம். அவர்களுக்கு நாம் நல்லவர்களாய், அவர்களோடு ஒட்டுகிறவர்களாய், அவர்களோடு நிறைந்திருக்கிறவர்களாய் இந்த வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் என்றால் இந்த சூழல் நம்மை கெடுத்தது என்று வராது. இந்த சூழலில் நாம் வீழ்ந்து போனோம் என்று வராது. எந்த சூழ்நிலையிலும் நாம் உறுதியோடு இருக்கிறோம், சுற்றி உள்ளவர்களை நேசிக்கின்றோம் என்கின்ற மனப்பாங்கு வரும். குறிப்பாக பிறப்பு யாதன வருவதென்று கேட்டேன், பிறந்து வாரன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமென யாதன கேட்டேன், மணந்து பாரென்று இறைவன் பணித்தான். எனவே பிறருடைய பாத்திரத்திலிருந்து நாம் அதை உற்று பார்க்கிற பொழுதுதான் இந்நாட்களில் ஒவ்வொன்றினுடைய அர்த்தமும் ஆழமும் புரியும். குடும்ப கோபம் பெரும்பாலும் நம்முடைய பார்வைக்கு பிறர் வரவில்லையே என்கின்ற ஒரு ஆத்திரத்தில் வருகிறது. நாம் அவர்களுடைய பார்வையிலிருந்து உலகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வையை இந்நாட்களில் கற்றுக்கொள்வோம். நமது குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது உள்ளத்திலும் இம்மி அளவும் உறவுகளை குறித்த கோபமோ, இரத்த சொந்தங்களை குறித்த கோபமோ, நட்பாளர்களை குறித்த கோபமோ நிச்சயம் வராது.